ஹாய் கைஸ், டேரட் கார்டு ரீடிங்கை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்கிட்ட வர்ற நிறைய பேருக்கு டேரட் கார்டு ரீடிங் எதுக்கு உதவி பண்ணுது அப்படின்னே தெரியல. அதனால் இப்போ டேரட் கார்டு ரீடிங் நீங்கள் எதுக்காக எடுத்துக்கணும், அது உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். டேரட் கார்டு ரீடிங் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜோஷியம், ஜாதகம் அந்த மாதிரி கிடையாது. டேரட் கார்டு ரீடிங்குங்கிறது இட்ஸ் அன் எனர்ஜி ரீடிங். உங்கள் மைண்டில் என்ன கொஸ்டின் இருக்கோ அந்த கொஸ்டினுக்கான பதில் உங்களுக்குள்ளேயே உங்களோட ஹையர் செல்ஃப் கிட்டே இருக்கும். அதாவது டிவைன் செல்ஃப் கிட்ட, உங்கள் ஹையர் செல்ஃப் தான் டிவைனு, அந்த டிவைன் செல்ஃப் கிட்டே இருக்கும். ஆனால் உங்கள் டே டு டே பிஸி ரொட்டீனில், உங்கள் எமோஷ்னல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் நீங்கள் டெய்லி பேசிஸில் அந்த எமோஷ்னல் ஃப்ளக்சுவேஷன்ஸில் உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியாது உங்களோட ஹையர் செல்ஃபோடு. அப்போ உங்கள் ஹையர் செல்ஃப்ட்ட என்ன பதில் இருக்கோ அந்த பதிலை ரிசீவ் பண்ணி சொல்கிறதுக்கு தான் இந்த எனர்ஜி ரீடிங், டேரட் கார்டு ரீடிங்னு அதுக்கு பேர். ஓகேயா? ஸோ அப்போது இப்போ ஜாதகம் ஜோஷியம்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ 7.5 நாட்டு சனின்னா 7.5 வருஷம். ஸோ அந்த 7.5 வருஷத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறத தான் ஒரு ஆஸ்ட்ராலஜர் உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஓகேயா? ஸோ அந்த 7.5 வருஷத்துக்குள்ளேயும் சனி தசை வரும், புதன் தசை வரும், ராகு தசை வரும், கேது தசை வரும். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு டைம் பீரியட் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ ராகு தசை 1.5 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 1.5 வருஷத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அப்போது உங்களுக்கு ஜாதகம் ஜோஷியத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இட்ஸ் லைக் அ மோர் தென் 6 months தான். அந்த பிளானட் எவ்வளோ நாள் சர்க்குலேஷனில் இருக்குதோ அது வரைக்கும் என்ன நடக்குது. இப்போ 1.5 வருஷம் இருக்கும், 2 வருஷம் இருக்குன்னா அந்த 2 வருஷத்துக்கான பலன் தான் சொல்லுவாங்க. என்ன நடக்க போகுது, உங்களுக்கு எப்படி இருப்பீங்க, நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் பிஹேவ் பண்ணுவீங்க. ஸோ அந்த பிளானட் எப்படி பிஹேவ் பண்ணுது, அதனால் உங்கள் லைஃபுக்குள்ளே என்ன கஷ்டம் நஷ்டம் இதெல்லாம் ஏற்படும், இதெல்லாம் சொல்கிறது தான் ஆஸ்ட்ராலஜி. ஆனால் ஆஸ்ட்ராலஜியில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னா, இந்த நிமிஷம் இப்போது நாளைக்கு என் மைண்டில் இவ்வளோ டென்ஷனாக இருக்குது, இவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணிக்கணும்னு தெரியல, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல, ஸோ நான் எப்படி மார்ச் ஃபார்வர்டு ஆகணும்னு தெரியலன்னு போய் ஒரு ஜாதகத்தை போய் வச்சிங்க, ஜாதகர்கிட்ட கேட்டிங்க, பார்க்குறவங்க கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அதை அவங்களால கணிச்சு சொல்ல முடியாது. ஏன்னா கட்டம் என்ன சொல்லுதோ அதைத்தான் ஜாதகக்காரங்க சொல்லுவாங்க. ஓகேயா? ஆனால் டேரட் கார்டு ரீடிங் அப்படி கிடையாது. டேரட் கார்டு ரீடர்ஸே பொதுவாக தே ஆர் சைக்கிக் மீடியம்ஸ். டேரட் கார்டு ரீடர் எனக்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, நான் ஆக்சுவலாக எனக்கு லவ் வேணும், அன்கண்டிஷ்னல் லவ் வேணுங்கிறது தான் என்னோட தேடுதலாக இருந்துச்சு. என் வாழ்க்கையினுடைய மையப்புள்ளியே அந்த அன்கண்டிஷ்னல் லவ் வேணுங்கிறது தான். அதை சுற்றி அதுதான் ஆணி வேர், அதை சுற்றி பின்னப்பட்டது தான் மற்ற தேவைகள் எல்லாமே என் வாழ்க்கையில். ஸோ அந்த லவ்வை தேடி நான் ஜேர்னியை டீப்பாக உள்ள இன்னும் ட்ராவல் பண்ண அப்போ தான் கற்றுக்கிட்டேன், தேடுதல் வெளியே போகக்கூடாது, அந்த தேடுதல் அந்த அன்கண்டிஷ்னல் லவ் நமக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு அந்த தேடுதல் உள்முகமாக போச்சு. உள்முகமாக போக தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த அன்கண்டிஷ்னல் லவ் அப்படிங்கிறது நம்மளோட ஹையர் செல்ஃப் கிட்ட இருக்குது, டிவைன் செல்ஃப் கிட்ட இருக்குது. அதையே உணராமல் வெளியே தேடிட்டு இருக்கோம். அப்போது என்னுடைய தேடுதல், என்னுடைய வாழ்க்கை பாதை, என்னுடைய வாழ்க்கை பயணம், இது எல்லாமே இட் வாஸ் ஹைலி ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. இது நீங்கள் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னின்னு எடுத்துக்கோங்க, என்ன வேணால் எடுத்துக்கோங்க. இட் வாஸ் கம்ப்ளீட்லி அ டிரான்ஸ்ஃபர்மேஷ்னல் ஜேர்னி. எனக்கு என் வாழ்க்கையவே உல்ட்டா புல்ட்டாவாக பரட்டி போட்ட ஒரு ஜேர்னி. ஆனால் என்னை உருக்கி எடுத்தால் இதுதான் தங்கம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த எசன்ஸ் தான் நீன்னு எனக்கு அப்பட்டமாக காமிச்ச ஒரு ஜேர்னி. அப்போ எனக்கு கடவுளோட ரொம்ப இன்டிமசி, கடவுளோட ரொம்ப இன்டிமேட் ஆகிற விஷயங்கள்லாம் கிடைச்சப்போ நான் மெடிடேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னோடய 7 சக்ராஸும் நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சது. 7 சக்ரா சிஸ்டம் 12 சக்ரா சிஸ்டமாக சேஞ்ச் ஆச்சு. ஸோ அந்த ஆக்ஞா, சஹஸ்ரா, அதுக்கு மேலே இருக்க கேலக்டிக் சக்ராஸ், சந்திர நாடி, சூரிய நாடி, அதாவது இங்கலா நாடி, பிங்களா நாடி, சூஷம நாடி, இது வரைக்குமே எனக்கு ஆக்டிவேட் ஆச்சு. ஸோ என்னால் மற்றவங்க பேசுகிற வார்த்தைகளில் இருக்கிற அர்த்தங்களை காட்டிலும் அவங்க பேசுகிறதுக்கு பின்னாடி இருக்கிற இன்டென்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இன்னொன்று, யாரை பார்த்தாலும் இவங்க இதுதான் பேச போகிறாங்க, இதை விதைச்சா இதுதான் விளையும், இது இப்படி தான் நடக்கும் லைஃப்பில் அப்படின்னு அதனுடைய ஃப்யூச்சர் கான்சிக்வன்சஸ் வரைக்கும் அதனுடைய பேண்ட் வித் அப்படின்னு சொல்லுவோம்ல, என்னால் ஒருத்தருடைய எண்ண அலைவரிசையினுடைய முழு வியூகத்தையும் பார்க்க முடிஞ்சது. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ பிகேம் அ சைக்கிக் மீடியம். என்னுடைய தேடல் அன்கண்டிஷ்னல் லவ் தான், ஆனால் அதுக்குள்ளே பயணிச்சது நான் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில். ஈவன் தோ இட்ஸ் அ ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி, இட் வாஸ் ஹைலி டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜேர்னி. ஸோ எனக்கு குண்டலினி அவேக்கனிங் நடந்தது. கம்ப்ளீட்டாக எனக்கு எப்படி
சொல்கிறது, எனர்ஜி சிஸ்டமே சேஞ்ச் ஆச்சு. என்னோடய ஆறாவே ஒரு ஸ்ட்ராண்ட் பை ஸ்ட்ராண்டாக கிளென்ஸ் ஆச்சு. ரொம்ப சிக்கானேன். அதுக்கப்புறம் சிக்காயிட்டு ரெக்கவர் ஆகி நான் எந்திரிக்கும் போது ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ரெனியூடு அண்ட் ரெஃப்ரெஷ்டு. அந்தளவுக்கு என்னால் மாற முடிஞ்சுது. சூசமநாடியெல்லாம் எனக்கு ஆக்டிவேட் ஆச்சு. ஸோ இவ்வளவு மாற்றங்கள் நடந்து தான் ஐ பிகேம் அ டாரட் கார்ட் ரீடர். எனக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் சின்சியராக இன்னர் ஒர்க் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் நான் சொல்கிறது வந்து ரொம்ப அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜேர்னியில் இருக்காங்களோ, அவங்க ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியாக இருக்கட்டும், ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியாக இருக்கட்டும், டைட்டில்ஸில் நம்ம ஒட்டிக்க வேண்டாம். அவங்களுக்கு அவங்க ரொம்ப உண்மையாக இருந்து அந்த அவங்க லைஃப் ஜேர்னியை, ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை கேரி ஆன் பண்ணி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் அண்டர்கோ பண்ணி, சோல் ரிவல்யூஷன்லாம் அண்டர்கோ பண்ணி, அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை பாதை, வாழ்க்கை பயணமே இறைவனுக்காகன்னு சரணாகதி அடைஞ்சு இந்த அளவுக்கு உண்மையாக தூய்மையாக அவங்களால இருக்க முடியுதோ, அவங்களால டாரட் கார்டை சூப்பராக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அவங்க ப்ரிடிக்ட் பண்ணுறது டாரட் கார்டே இல்லை, ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த 74 கார்டு இருக்குது டாரட் கார்டில். இந்த 74 கார்டும் என்னென்னா, ஒவ்வொரு கார்டை பார்க்கும்போதும் அந்த கார்டை நீங்கள் மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான்லாம் மனப்பாடமே பண்ணலை. அந்த கார்டை பார்த்தாலே என் வாழ்க்கையில் நடந்த வாழ்வியல் நிகழ்வு சம்பவத்தோடு என்னால் அந்த கார்டை கனெக்ட் பண்ணி பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்படி தான் அப்போ நம்ம இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது, நம்ம இந்த வலி அனுபவிக்கும் போது இப்படி தானே இருந்தோம் அப்படின்னு அந்த கார்டோட கனெக்ட் பண்ணும்போது, அப்போ அந்த கார்டு யாரோ ஒருத்தவங்களுக்கு வருதுன்னா அப்போ அவங்களும் அந்த வாழ்வியலில் அந்த சூழலில் அப்படி தான் இருக்காங்க அப்படிங்கிறத என்னால் உணர முடிஞ்சுது. ஸோ அப்போது இன்ட்யூட்டிவாகவே என்னால் என்ன பண்ண முடிஞ்சதுன்னா, என்கிட்ட யார் ரீடிங்காக வர்றாங்களோ அவங்க மைண்ட் செட்டு, அவங்க மைண்டு, அவங்க வாழ்வியல் சூழல், அவங்க எதுவுமே என்கிட்ட பேச வேண்டாம், எதுவுமே கேட்க வேண்டாம். இதெல்லாம் அவங்க எனர்ஜியிலிருந்தே என்னால் பிக்கப் பண்ணிக்க முடியுது. ஓகே, இதெல்லாம் சொல்லும்போது ஒரு சில கிளைண்ட்ஸே ரொம்ப ஷாக் ஆகிருக்காங்க. ஏன்னா நான் வந்து எதுவுமே சொல்லலை, நீங்கள் எப்படி இதை சொன்னீங்க அப்படின்னு. ஸோ இன்னொன்று, டாரட் கார்டு வந்து எஸ் ஆர் நோ ப்ரிடிக்ஷன் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. டாரட் கார்டுங்கிறது நீங்கள் கிளைண்ட்டோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, நீங்கள் அதாவது யார் உங்களுக்கு ஆப்போசிட்டில் அவங்களோட நீடு என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு டாரட் கார்டு. ஓகே, இன்ட்யூட்டிவாக அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தையும் வழியையும் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் டாரட் கார்டு. ஏன்னா அப்படி தான் கடவுள் உங்களுக்கு கார்டையே கொடுப்பாரு. நீங்கள் ஷஃபில் பண்ணி எடுக்கிற ரேண்டம் கார்டு நீங்களாக எடுக்கிறது இல்லை, அது கடவுள் உங்களுக்கு கொடுக்குறது. அந்த இடத்துல எனர்ஜி வைப்ரேட் ஆகுறதுனால இந்த கார்டை எடுத்து சொல்லுன்னு அந்த நிமிஷம் அந்த நொடி கடவுள் உங்களை செய்ய வைக்கிறாரு, நம்ம செய்கிறோம். ஓகேயா, இப்படி தான் நான் டாரட் கார்டு வாசிப்பேன். ஸோ அப்போ அவங்க வாழ்வியலோடு சம்மந்தம் பண்ணி அந்த டாரட் கார்டை சொல்லும்போது இட் பிகம்ஸ் அ டாரட் கார்ட்லேயே லைஃப் கைடன்ஸ் அஸ் வெல் அஸ் லைஃப் கோச்சிங். ஏன்னா ஒரு கிளைண்ட் உங்ககிட்ட வரும்போது தன்னை சுற்றி என்ன நடக்குது, தனக்கு என்ன நடக்குது, தான் இவ்வளோ கன்ஃபியூஷனில் இருக்கும் லைஃப்பில், தான் என்ன டிசைட் பண்ணணும், என்ன டெசிஷன் எடுக்கணும், இதுவே தெரியாமல் அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸில் வரும்போது நீங்கள் எஸ் ஆர் நோ சொல்லிக்கிட்டு அந்த டாரட் கார்டு மனப்பாடம் பண்ணி எங்கேயோ படிச்சுட்டு வந்ததை மனப்பாடம் பண்ணதை அப்படியே ஒப்பிக்கும்போது அந்த டாரட் கார்டில் கொடுத்துருக்க அந்த சொல்லி கொடுத்துருப்பாங்களே, இந்த டாகுன்னா இந்த மீனிங்கு, இந்த ஃபூல் கார்டுனா இந்த மீனிங், இதை மட்டுமே சொல்லும்போது நிறைய கிளைண்ட்ஸுக்கு அது கனெக்ட் ஆகாது. ஓகேயா, எப்போ நீங்கள் உங்கள் வாழ்வியலோடு உணர்ந்து உங்கள் வாழ்வியல் எனர்ஜியோடு இரண்டரை கலந்து அந்த கார்டை படிக்க கற்றுக்குறீங்களோ, அந்த கார்டை உணர கற்றுக்குறீங்களோ, அந்த கார்டை ரியலைஸ் பண்ண கற்றுக்குறீங்களோ, அந்த கார்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸு, அந்த கார்டில் இருக்கிற பேக்ரவுண்டு, அந்த கார்டில் இருக்கிற எமோஷன், அந்த கார்டில் இருக்கக்கூடிய பொருட்கள், இது எல்லாத்துக்குள்ளேயும் அந்த கார்டுக்குள்ளே போய் நீங்கள் கனெக்ட் ஆக கற்றுக்குறீங்களோ, அப்போ தான் மற்றவங்க, அதாவது உங்ககிட்ட வர கிளைண்ட்ஸுக்கும் நீங்கள் அப்படி சொல்ல முடியும். அப்படி சொல்லும்போது என்ன ஆகும்னா, இந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்க, இது கஷ்டமான சுச்சுவேஷன், நீங்கள் இதை பண்ணினீங்கன்னா நீங்கள் உங்களுடைய விஷயங்களே இப்படி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க, இப்படி சிந்திங்க, முதல்ல இந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள். ஸோ இதுக்கு இப்படி தான் நீங்கள் யோசிக்கணும், இதுதான் வே அவுட்டு, இந்த கஷ்டத்துலேருந்து இப்படி தான் வெளியே வர முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்யூஷன் கொடுக்க வேணாம். அந்த சொல்யூஷனுக்கான கைடன்ஸை கொடுக்கறதுக்கு தான் டாரட் கார்ட் ரீடிங்.
ஓகேயா? உங்களுக்கு எஸ் ஆர் நோ சொல்கிறதுக்கோ, இல்லை இப்போ ஒரு வேலையவே நான் விட்டுட்டு வேறு வேலையில் சேரணும், அதுக்கெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். there is no doubts about it. ஆனால் அந்த கைடன்ஸ் கொடுக்க வேண்டியதும் ஒரு டேரட் கார்டு ரீடரோட கடமை. ஸோ இதெல்லாமே என்னோட டேரட் கார்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு என்ன பதில் வேணுமோ அதுவும் கிடைக்கும். ஏன்னா ஆக்சுவலாக நீங்கள் என்ன ரீசன், என்ன பர்பஸ்க்காக வரீங்களோ அதுவே சர்வ் ஆகலைன்னா சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு என்ன பதில் வேணுமோ அந்த பதிலும் கிடைக்கும், ப்ரிடிக்ஷனும் கிடைக்கும். அது போக அதுக்கான கைடன்ஸ், அதுக்கான லைஃப் கோச்சிங், ஃப்யூச்சர் கான்சிக்வன்சஸ் எப்படி இருக்க போகுது, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃப்யூச்சருக்கு மார்ச் ஃபார்வர்டு ஆகணும்னா நீங்கள் எதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும், நீங்கள் என்னவாக உங்கள் லைஃப் பார்த்து அப்ரோச் பண்ணணும், அந்த பிளாக்கேஜஸ் என்னென்ன அதை எப்படி விலக்கிட்டு மார்ச் ஃபார்வர்ட் பண்ணுறது, இத்தனை கைடன்ஸும் கொடுக்கறது ஒரு டேரட் கார்டு ரீடரோட கடமைன்னு நான் நினைக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு காசு வாங்கிட்டு அவங்களுக்கு தேவையானதை மட்டும் சொல்கிறத காட்டிலும் அவங்கள வழி நடத்துறது, அவங்கள கைட் பண்ணுறதும் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ டூ டேரட் கார்ட் ப்ரிடிக்ஷன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்துச்சு, உங்ககிட்ட வந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஏன் இவ்வளோ ரேட்ஸ் வச்சுருக்கீங்க. ஏன்னா லைவ் செஷனில் நான் உட்காந்து வாசிக்கும்போது 1.5 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகும் நான் வாசிக்கிறதுக்கு. ஏன்னா அவங்க கேட்குற டவுட் சொல்லி, கிளியரன்ஸ் கார்டு சொல்லி, அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்து இது எல்லாமே பண்ணுவேன். அதே இது ரெக்கார்டட் டேரட் கார்டு ரீடிங்கில் நம்ம உட்காந்து கார்ட்ஸ் எடுக்கிறதுக்கோ, ஏன்னா அவங்க லைவில் இல்லாதனால அவங்க திருப்பி டவுட் கேட்குறதுக்கோ இதுக்கான சான்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனால் இதெல்லாம் இல்லாமலே ரெக்கார்டட் கால் செஷனில் 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸுக்கு மேலேயே ஆகும் கார்டெல்லாம் அடுக்குனதுக்கப்புறம் அந்த கார்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ டூ டேரட் கார்டு ரீடிங். இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி யாராக இருந்தாலும் ஒரு கிளியர் மைண்டோட, ஸோ இவங்க இப்படி தான் பண்ணுவாங்கங்கிற ஒரு தீர்க்கத்தனத்தோட என்கிட்ட டேரட் கார்டு அப்ரோச் பண்ணுவீங்க, கைடன்ஸ் கேட்டு தெரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோடய கோச்சிங், நான் டேரட் கார்டு கோச்சிங்கும் சொல்லி கொடுக்குறேன். என்கிட்ட கோச்சிங்க்கு வர்றவங்களுக்கும் டேரட் கார்டை வாழ்வியலோடு சேர்த்து எப்படி கோச்சிங் கொடுக்குறதுன்னு தான் சொல்லி கொடுப்பேனே ஒழிய டேரட் கார்டு ப்ரிடிக்ஷன்ஸ் மட்டும் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்க மாட்டேன். இன்னொன்று, டேரட் கார்டை வாசிக்கும் போது ரொம்ப கிளியர் மைண்டோடு இருக்கணும். அப்போது எப்போவுமே எப்படி மெடிடேஷன் ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அந்த மெடிடேஷனை மைண்ட்ஃபுல்லாக எப்படி பண்ணுறது, அதை நீங்கள் எப்படி மாஸ்டர் பண்ணுறது, எப்படி ஹார்ட்ஃபுல் மெடிடேஷன் பண்ணுறது, அந்த மெடிடேஷனையே உங்கள் டெய்லி ஹார்மனியில் நீங்கள் மெடிடேட்டிவ் மோட்லேயே வாழ்கிற மாதிரி எப்படி பண்ணுறது, இது எல்லாமே என்னோடய கோச்சிங்குள்ளேயே வந்துடும். அப்போது உங்கள் ஆரா எப்போவுமே கிளென்ஸ்டாக இருக்கும், உங்களோட இன்டென்ஷன்ஸ் பியூராக இருக்கும், கிளியர் மைண்டாக இருப்பீங்க, க்ளவுடட் எனர்ஜியாக இருக்காது. அதனால் உங்களால் ரொம்ப சென்சிட்டிவாக யார் உங்கள் கிளைண்ட்டோ அவங்களோட எனர்ஜியை உள்வாங்கி அவங்களுக்கான அக்யூரேட்டான லைஃப் கைடன்ஸையும் அவங்களுக்கான அக்யூரேட்டான ப்ரிடிக்ஷனையும் உங்களால் கொடுக்க முடியும். ஓகேயா? ஸோ இது கோச்சிங்கை பொறுத்த வரைக்கும் விஷயம். ஸோ இப்போ உங்களுக்கு என்னோட டேரட் கார்டு நான் எப்படி வாசிப்பேங்கிறது, என்கிட்ட வந்தால் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் கிடைக்குங்கிறது, கோச்சிங்க்கு வந்தால் உங்களுக்கு என்ன நான் சொல்லிக் கொடுப்பேங்கிறது, இது மூணுமே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இது மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை.